நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் பற்றின டீட்டெயில் இதில் பார்க்கலாங்க. அது தவிர திருமலையில் நேரடியாக போய் தரிசனம் பார்க்குறது எவ்வளோ நேரம் ஆகுறது அப்படிங்கிற டீட்டெயில் இதில் பார்க்கலாம். இப்போ தினசரி என்ன செய்கிறாங்கன்னா, இரவு 9:30 டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விடிய காலையில் 2 மணிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை மாற்றி வைகுண்ட ஏகாதசி முடிஞ்ச பிறகு ஜனவரி 23 அப்புறம் நைட்டு 9:30 மணிக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. காலையில் எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதாவது இன்றைக்கி நைட்டு போய் டோக்கன் வாங்கினீங்கன்னா நாளைக்கு மத்தியானத்துக்கு தரிசனத்துக்கு டோக்கன் போட்டு கொடுப்பாங்க. நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு மேலே ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. 2 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. நைட்டு 9:30 மணிக்கு வாங்கும்போதே அடுத்த நாள் மத்தியானத்துக்கான ஸ்லாட் தான் கிடைக்கும். அது நைட்டு பூரா கொடுத்துட்டே இருக்காங்க. நைட்டில் பிரேக்லாம் கிடையாதுங்க. கொடுத்துக்கிட்டே வர பக்தர்கள் வர கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த டோக்கன் முடிஞ்ச பிறகு அதற்கு அடுத்த நாள் விடிய கால டோக்கன் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஸ்லாட் போட்டு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போதைக்கு வழங்கிட்டு இருக்காங்க. தினசரி இப்போ 9:30 மணிக்கு ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. நேற்று நைட்டு 10 மணிக்கு அந்த ஸ்டேட்டஸ் எடுத்து பார்க்கும்பொழுது 13,997 கிட்டத்தட்ட ஒரு 14,000 டோக்கன் இன்றைக்கி இஷ்யூ பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அது வந்து மொத்தமாக 27 அது இன்றைக்கி தரிசனத்துக்கு. நேற்று நைட்டு டோக்கன் கொடுக்கும்பொழுது 14,000 டோக்கன் ஒதுக்கியிருக்காங்க இன்றைக்கி தரிசனம் பார்க்குறதுக்குங்க. இதில் வந்து ஸ்லாட்லாம் கொடுக்கல. இன்ஸ்டாகிராமில் அப்டேட் கொடுத்தாங்கன்னா தனித்தனியாக ஸ்லாட் கொடுப்பாங்க. இதில் கொடுக்கும்பொழுது வெப்சைட்டில் கொடுக்கும்பொழுது ஸ்லாட் கொடுக்க மாட்டாங்க. மொத்தம் டோக்கன் எவ்வளோன்னு கொடுப்பாங்க. அதில் 14,000 டோக்கன் அவைலபிள்னு சொல்லி நேற்று நைட்டு 9:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஸ்டேட்டஸுங்க அது. அப்புறம் திரும்ப 11:40 அவங்க இன்ஸ்டாகிராமில் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. 11:40 பார்க்கும்போது இந்த 2 மணி ஸ்லாட்லாம் முடிஞ்சுங்க. 2, 3, 4லாம் முடிஞ்சிட்டு 5 மணி ஸ்லாட்லேருந்து அவைலபிள் இருந்தது. மொத்தம் 8,100 டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6,000 டோக்கன். ஒரு 2 மணி நேரத்தில் 6,000 டோக்கன் போயிருக்கு. 1 மணி நேரத்தில் 3,000 டோக்கன் கிட்டத்தட்ட கணக்கு ஆவரேஜாக போயிருக்கு. அப்போ பார்க்கும்போது சாயங்காலம் 5 மணிக்கு மேலே 10 மணி வரைக்கும் ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 8,135 டிக்கெட் அவைலபிள் இருந்துங்க. இது 11:40 அவங்க கொடுத்த ஸ்டேட்டஸ். 8,000னா இன்னொரு 3 மணி நேரம் 4 மணி நேரம், அதாவது 12 மணி வச்சிங்களேன். விடிய காலையில் 3 மணி 4 மணி வரைக்கும் சேம் டே தரிசனம், அதாவது இன்றைக்கே தரிசனம் பார்க்குற மாதிரி டோக்கன் கொடுத்துருப்பாங்க. 4 மணிக்கு மேலே கண்டிப்பாக இது முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள், அதாவது நாளைக்கு விடிய கால தரிசனம் பார்க்கறதுக்கான டிக்கெட் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது ஒரு 4:30 மணிக்கு மறுபடியும் ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தாங்க. அதோட டீட்டெயில் இதில் பார்க்கலாம். 28 6,978 டிக்கெட்டு, கிட்டத்தட்ட ஒரு 7,000 டிக்கெட்டு நாளை காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமை தரிசனம் பார்க்கறதுக்கான டிக்கெட்டு பேலன்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 7,000 டிக்கெட்டு காலைல 4:30 மணிக்கு அவைலபிள் இருந்துருங்க. இது கண்டிப்பாக பொழுது அடிஞ்சு ஒரு 8 மணி வரைக்கும் வர பக்தர்களுக்கு டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மறுநாள் காலையில் அப்படிங்கும்போது கொஞ்சம் தான் வாங்குவாங்க. மீதி பேர் நேரடி தரிசனம் பார்க்கறதுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 24 மணி நேரம் இருக்குங்க. இன்றைக்கி காலையில் நீங்கள் 4:30 மணிக்கு தரிசனம் டிக்கெட் வாங்கினால் நாளைக்கு காலையில் 4:30 மணிக்கு தரிசனம் பார்க்கலாம், 5 மணிக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கிறதுனால மேக்ஸிமம் இதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேரடி தரிசனத்துக்கு போவாங்க. இல்லை வாங்காமல் நேரடி தரிசனம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த டோக்கன் கண்டிப்பாக ஒரு 7 மணி 8 மணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கீழே வந்துட்டு டோக்கனை வாங்கிட்டு கீழே திருப்பதியில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நைட்டு இங்கே தங்குறதோ, இல்லை நைட்டு திருமலைக்கு போயிட்டு விடிய காலையில் தரிசனம் பார்க்க போகிறதோ அந்த மாதிரி பிளான் பண்ணுறதுனா பண்ணிக்கலாங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் நீங்கள் 3 மணி 4 மணி ஸ்லாட் இப்போ டோக்கன் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ லோக்கலில் இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். டோக்கனை வாங்கிட்டு திருப்பதியில் உள்ள கோயில்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நைட்டு ஒரு 9 மணிக்கு 9:30 மணிக்கு கிளம்பி நேரடியாக நீங்கள் சர்வதர்சனத்துக்கு போயிடலாம். அங்கே போயிட்டு நீங்கள் 12 மணிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. 3 மணிக்கு ஸ்லாட்னா பரவாயில்ல, உள்ளே விட்டுருவாங்க. நீங்கள் போய் உள்ளே போய் வெயிட் பண்ணிவிட்டு 3 மணிக்கு திறந்து விட்டோன்னா அதுலேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே சாமி தரிசனம் பார்க்கலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நேரடியாக சர்வதர்சனத்துக்கு போயிடலாம். இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்க டைமிங் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் தான் அதிகபட்ச டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் டோக்கனை வாங்காமல் இப்போ போய் 4 மணிக்கு டோக்கன் வாங்காமல் நேரடியாக பஸ்ஸை பிடிச்சி 6 மணிக்கெலாம் மேலே போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளே சாமி பார்த்துட்டு வெளில வந்துடலாங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடலாம். 8 மணி நேரம் இல்லைன்னா 10 மணி நேரம் தான். காலைல 6 மணிக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் கன்ஃபார்மாக வெளியில் வந்துடலாம். வாய்ப்பு இருக்கவங்க அது மாதிரி யூஸ் பண்ணிங்க. திருமலையில் ரத சப்தமி வந்து பிப்ரவரி 4 நடக்குதுங்க. இதற்கான டிக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 5 எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் டோக்கன் கிடைக்கலாம். திங்கட்கிழமைக்கு அப்புறம் டோக்கன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 9:30 டோக்கன் கொடுப்பாங்க. அதையும் சேர்த்து நிப்பாட்டிடுவாங்களாங்கிறது தெரியல. அவங்க சொன்னது வந்து திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களும் டோக்கன் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திங்கட்கிழமை நைட்டு 9:30 கொடுக்குறது நிப்பாட்டுவாங்களா, இல்லை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 9:30 கொடுக்குறது நிப்பாட்டுவாங்களாங்கிறது கன்ஃபார்மாக தெரியல. 3, 4, 5 அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து இதுமாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப லாங்லேருந்து வரதா இருந்தால் இதுமாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க. 2 நைட்டு, அதாவது 9:30 மணிக்கு கொடுக்குற டோக்கனையும் கொடுப்பாங்களாங்கிறது டவுட்டு தான். ஏன்னா திருமலையில் வந்து அவ்வளோ கூட்டத்தை எதிர்பார்க்குறாங்க. ரத சப்தமே மிக சிறப்பான விழாவாக இருக்கிறதுனால ரொம்ப கூட்டம் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அதனால் டோக்கன் நிப்பாட்டுறது வழி இருக்குங்க. சப்போஸ் அப்படி டோக்கன் கொடுக்கலன்னா நேரடியாக சர்வதர்சனத்தை தவிர வேறு எந்த வாய்ப்புகளும் கிடையாது. நீங்கள் நேரடியாக 3ஆம் சர்வதர்சனம் பார்த்துட்டு 4ஆம் ரத சப்தமியில் வேணால் கலந்துக்கலாங்க. வாய்ப்பு இருக்காங்க. அதுமாதிரி யூஸ் பண்ணிங்க. திருமலையில் அவங்க கொடுத்த ஸ்டேட்டஸ் படி நேற்று சர்வதர்சனம் பார்க்குறதுக்கு, அதாவது எந்த டோக்கனும் இல்லாமல் நேரடியாக சர்வதர்சனம் பார்க்குறதுக்கு
8 மணி நேரம் ஆகுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் மொத்தம் 9 தான் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 31 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அதில் 9 கம்பார்ட்மெண்ட்டில் தான் பக்தர்கள் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லுது. நேற்று ஸ்டேட்டஸுங்க அது. இன்றைக்குள்ள ஸ்டேட்டஸ் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேங்க. இதில் வந்து நேற்று 2 பேர் கேட்டிருந்தாங்க. சர்வ தரிசனம், அதாவது நேரடியாக டிக்கெட்டே இல்லாமல் நேரடியாக போக முடியுமா அப்படின்னு சொல்லி 2-3 பேர் நேற்றையே கேட்டிருந்தாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, நிறைய பேருக்கு குழப்பம் என்ன ஆயிடுச்சுன்னா, டோக்கன் இல்லாமல் மேலே போக முடியாதாங்கிற குழப்பம் வந்துச்சுங்க. ஏன்னா வைகுண்ட ஏகாதசி சமயத்தில் டிக்கெட் இல்லாமல் திருமலைக்கு வர வேண்டாம்னு சொல்லி பயங்கரமாக விளம்பரம் பண்ணிட்டாங்க. நிறைய யூடியூப் சேனலே எல்லாரும் சொல்லிட்டாங்க டோக்கன் இல்லாமல் போகாதீங்கன்னு. இது வந்து எப்போதுமே இப்படி தான் இருக்குமாங்கிறதுக்கு பெரிய குழப்பம் ஆகிப்போச்சு நிறைய பேருக்கு. சாதாரணமாக திருமலையை பொறுத்த வரைக்கும் எல்லா கோயில்களிலும் பார்க்குற மாதிரி எல்லா சாதாரண நாட்களில் எல்லாரும் போகலாங்க. எந்த விதமான தடையும் கிடையாது. மற்ற கோயிலையாவது எப்படின்னா நடை திறப்பாங்க, காலைல 6 மணிக்கு திறப்பாங்க, மத்தியானம் 12 மணிக்கு மூடிடுவாங்க, திரும்ப சாயந்தரம் 4 மணிக்கு திறப்பாங்க, திரும்ப 8:30 மணிக்கு மூடுவாங்க, இந்த மாதிரிலாம். பட் திருமலையை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரம் நீங்கள் தரிசனத்துக்கு போகலாங்க. திருமலையில் உள்ள வெங்கடாஜலபதி பெருமாள் இரவு 12:30 மணி 1 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க அந்த கோயில் நடைய. திரும்ப 3:30 மணிக்கு திறந்துருவாங்க. 3 மணிக்கு திறந்து சுப்பிரபாதம் ஆரம்பிச்சிடும். 3:30 மணிக்கு திறந்துருவாங்க. 4 மணிக்கு மேலே பொதுவான பக்தர்களை உள்ள அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி 24 மணி நேரம் பெருமாள் வந்து எல்லாருக்கும் அருள் பாலிச்சிட்டு இருக்காரு. அதனால் நீங்கள் சர்வ தரிசனம் போகிறவங்க எல்லா நேரத்துக்கும் போகலாங்க. 24 மணி நேரமும் நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். அங்கே போய் வெயிட் பண்ண சொல்லி எப்போ கோயில் திறக்கிறாங்களோ அந்த நேரத்துக்கு உங்களை அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுமாதிரி இது போய் பார்க்குறதுக்கு எந்த விதமான டோக்கனும் தேவையே இல்லைங்க. டோக்கன் கொடுக்குறதுலாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு அங்கே வாங்க, தேவையில்லாமல் உள்ளே போய் உட்காந்துட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி நமக்காக தான் டோக்கன் கொடுக்குறாங்க. எனக்கு டோக்கன்லாம் வேணால் நேரடியாக போகலான்னா தாராளமாக போகலாங்க. கூட்டம் இல்லைன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் சாமி தரிசனம் பார்க்கலாம். கூட்டம் அதிகமாக இருந்தால் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகலாம். இதே மே மாதம் பார்த்தீங்கன்னா, இல்லை பிரம்மோற்சவ நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணுற கூட்டம்லாம் இருக்கும். அது வந்து ரொம்ப ரேர். வருஷத்துக்கு 2-3 தடவை அதுமாரி மாட்டுவாங்க. மற்றபடி சாதாரணமாக பார்க்குறது 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம். இது வந்து ஆவரேஜ் டைம் அது. அதுமாதிரி டோக்கன் இல்லாமல் தாராளமாக போகலாம். அதுமாதிரி திருமலைக்கு மேலே போகிறதுக்கு டிக்கெட் இருந்தால் தான் போகணுங்கலாம் அவசியமே கிடையாதுங்க. தாராளமாக யார் வேணாலும் போகலாம். டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. கார்லேயோ பஸ்லேயோ இல்லை நடைபாதையில் எப்படி போகிறதுனாலும் போகலாம். டோக்கன் இதுக்கு அவசியம் இல்லை. தரிசனம் பார்க்குறதுக்கும் டோக்கன் அவசியம் இல்லை. நீங்கள் கீழே 3 இடத்துல கொடுக்குற டோக்கனை வாங்கிட்டு மேலே போனால் குறிப்பிட்ட நேரத்துக்கு பார்க்கலாம். இல்லை டோக்கனே வாங்காமல் நேரடியாக போனால் சர்வ தரிசனத்தில் அவங்க கொடுக்குற டயத்தில் சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாங்க. வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணிங்க. மறுபடியும் இது மாதிரி இன்னொரு திருமலா திருப்பதி அப்டேட்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.